அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 3 நாட்கள் இதை எழுதினால் போதும் நீங்கள் விரும்பும் நபர் உங்களை நினைத்து ஏங்கி தவிப்பார். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக். ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு மெத்தடும் கூட. லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய 333 மெத்தட் தான் ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு வேல நம்ம பயன்படுத்த போறோம். இந்த 333 மெத்தட்ல அஃபர்மேஷன்ஸை எழுதுறது ஒரு வழக்கம் இருக்கு. ஆனால் இன்னைக்கு நம்ம காதலுக்காகவே இருக்கக்கூடிய ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு சிறிய மந்திரத்தை இதுல எழுத போறோம். எப்படி இந்த மெத்தடை பயன்படுத்தணும்ன்றத டீடைல்டா இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். 333 மெத்தட்னா என்னன்றத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய கோரிக்கைகள் எதுவோ, உங்களுடைய தேவைகள் எதுவோ, அல்லது உங்களுடைய ஆசைகள் எதுவோ அது நிறைவேறிட்ட மாதிரி பிரசன்ட் டென்ஸ்ல அல்லது பாஸ்ட் டென்ஸ்ல ஒரு வாக்கியமா நீங்க அமைக்கணும். அந்த வாக்கியத்தை ஒரு நாளைக்கு 33 முறைன்னு 3 நாட்களுக்கு நம்ம தொடர்ந்து எழுதணும். இந்த மெத்தடுக்கு பேர் தான் 333 மெத்தட். ஆனால் இன்னைக்கு நம்ம வாக்கியங்களை அமைக்க போறது கிடையாது. அதாவது சென்டென்ஸ் எதுவுமே நம்ம ரெடி பண்ண போறது கிடையாது. அதற்கு பதிலாக காதலுக்கான ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை எழுத போறோம். அந்த எளிமையான மந்திரத்திற்கு பக்கத்துல உங்களுடைய பெயரையும் நீங்க விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரையும் சேர்த்து எழுத போறீங்க. அவ்வளவுதாங்க இந்த டெக்னிக். யாரெல்லாம் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம்னு பாத்தீங்கன்னா கணவன் மனைவி மற்றும் காதலர்கள், இந்த 2 கேட்டகரியில இருக்கிறவங்க மட்டும் தான் இதை பயன்படுத்தணும். வேறு யாரும் இதை பயன்படுத்த கூடாது. கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி அல்லது காதலர்களாக இருந்தாலும் சரி, அட் பிரசன்ட் நீங்க, அதாவது இப்ப நீங்க ஏதோ பிரச்சனை காரணமாக பிரிஞ்சிருக்கீங்கன்னா நீங்களும் இதை பயன்படுத்தலாம். பிரேக்கப் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களும் இதை தாராளமாக பயன்படுத்தலாம். ஆனால் ரிசல்ட் கிடைக்கிறதுல கொஞ்சம் உங்களுக்கு காலதாமதம் ஆகும். அதே மாதிரி ஒன் சைட்ல உள்ள இருக்கிறவங்களும் இதை தாராளமாக பயன்படுத்தலாம். ஆனால் ஒரே விஷயத்தை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. யாருன்னே தெரியாத அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு இதை நீங்க பயன்படுத்த முடியாது. உங்க 2 பேருக்குள்ளேயுமே ஒரு இன்ட்ராக்ஷன் இருந்திருக்கணும். அந்த குறிப்பிட்ட நபருக்கும் உங்களை தெரிஞ்சிருக்கணும், உங்களுக்கும் அவங்கள நல்லா தெரிஞ்சிருக்கணும். 2 பேருக்குள்ளேயும் ஓரளவிற்கு இன்ட்ராக்ஷன் இருந்திருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இதை தாராளமாக பயன்படுத்தலாம். அட்லீஸ்ட் உங்களுடைய பெயரை சொன்னால் அந்த குறிப்பிட்ட நபருக்கு தெரியணும். அந்த அளவிற்காவது ஒரு அறிமுகம் இருந்தால் மட்டும்தான் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ண முடியும். இப்போ நீங்க ஃப்ரெஷ்ஷா ஒரு நோட் புக் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பேப்பரை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆனால் கொஞ்சம் நீட்டா இருக்கிற மாதிரி பேப்பரா பயன்படுத்திக்கோங்க. A4 ஷீட் மாதிரியான பேப்பர்களை நீங்க பயன்படுத்துங்க. ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கிற அல்லது கிறுக்கி வச்சிருக்கிற நோட் புக் அல்லது பேப்பர்களை நீங்க பயன்படுத்த வேண்டாம். ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்கேஸ் நீங்க அஃபர்மேஷன்ஸ்க்காக தனியா ஒரு நோட் புக் வச்சிருக்கீங்கன்னா அதை தாராளமாக பயன்படுத்தலாம். அப்படி இல்லாதவங்க பேப்பரே நீங்க பயன்படுத்துங்க. ஏன்னா 3 நாட்கள் மட்டும் தான் நீங்க எழுத போறீங்க. அடுத்ததாக எழுதுறதுக்கு என்ன கலர் பென் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கிரீன் கலர், அப்படி இல்லைன்னா ப்ளூ கலரை நீங்க பயன்படுத்துங்க. நீங்க பிரேக்கப் லெவலில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே கிரீன் கலர் அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர்ல மட்டும் தான் நீங்க எழுதணும். பிளாக் கலர்லயோ அல்லது மற்ற கலர்கள்லயோ நீங்க எழுதக்கூடாது. அது பெண்ணாக இருக்கலாம், மார்க்கர், ஸ்கெட்ச், பென்சில் எதை வேணாலும் நீங்க பயன்படுத்தலாம். ஆனால் எழுதும் நிறம் பார்த்தீங்கன்னா கிரீன் அல்லது ப்ளூ கலர்ல மட்டும் தான் இருக்கணும். இது முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ன்றதுனால நீங்க எந்த கிழமை வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். டைமிங்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 3 நாட்களும் ஒரே நேரத்தை தான் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இருந்தாலும் ஒரே நேரத்தை நீங்க ஃபாலோ பண்ணும்பொழுது ரிசல்ட் உங்களுக்கு வேகமாக கிடைக்கும். பெஸ்ட் டைம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி எழுதுங்க. இன்கேஸ் நீங்க ஷிஃப்ட்டுக்கு போறவங்களா இருந்தீங்கன்னா நீங்க எந்த டைம் தூங்க போவீங்களோ அதற்கு முன்னாடி இதை நீங்க எழுதுங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த காதல் மந்திரத்தை ஒரு நாளைக்கு நீங்க 33 முறை எழுதணும். 3 நாட்களுக்கு தொடர்ந்து நீங்க எழுதணும். நடுவுல நீங்க பிரேக் எடுக்கவே கூடாது. இன்கேஸ் பிரேக் எடுத்துட்டீங்கன்னா திரும்பவும் நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும். இதுல ஒரு மந்திரத்தை நம்ம பயன்படுத்துறதுனால பெண்களா இருந்தீங்கன்னா தீட்டு நேரத்துல மட்டும் இதை பயன்படுத்த வேண்டாம். சோ தீட்டு ஏற்படாத மாதிரியான 3 நாட்களா பார்த்து நீங்க தேர்வு பண்ணிக்கோங்க. இந்த டெக்னிக்குடைய பேரே பாத்தீங்கன்னா 333 மெத்தட். சோ பிரேக் மட்டும் நீங்க எடுக்க கூடாது. இன்கேஸ் பிரேக் வந்துருச்சுன்னா திரும்பவும் நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும். சரி வாங்க, காதலுக்கான அந்த மந்திர வாக்கியம் என்னன்றதை பார்க்கலாம். நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. க்ளீம் காம்தேவ் இப்படி எழுதிட்டு பக்கத்திலேயே உங்களுடைய பெயரை நீங்க ஃபர்ஸ்ட் எழுதணும். அதற்கு பிறகு நீங்க விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை எழுதணும். உங்க 2 பேருக்கும் நடுவுல கூட்டல் குறி இருக்கணும். உங்களுக்கு கிளியரா தெரியணும்ன்றதுக்காக நான் டிஸ்பிளேல நேம கீழே எழுதியிருக்கேன். அதாவது அடுத்த வரியில எழுதியிருக்கேன். ஆனால் நீங்க அப்படி எழுதக்கூடாது. க்ளீம் காம்தேவ்னு எழுதிட்டு
பக்கத்திலேயே உங்களுடைய பெயரை ஃபர்ஸ்ட் எழுதணும், பக்கத்துல பிளஸ் சிம்பிள், அதற்கு பிறகு நீங்க விரும்பும் அந்த நபருடைய பெயரை எழுதணும். எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் நீங்க எழுதலாம், தவறு கிடையாது. நேம் பயன்படுத்துறதுல நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும். எந்த பெயரை நாங்க யூஸ் பண்ணணும்னு சிம்பிளா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நீங்க அந்த குறிப்பிட்ட நபரை எந்த பெயரை சொல்லி கூப்பிடுவீங்களோ அந்த பெயரை பயன்படுத்துங்க. இன்கேஸ் நீங்க பெயர் சொல்லி கூப்பிடாதவங்களா இருந்தீங்கன்னா அதிகபட்சமாக அந்த குறிப்பிட்ட நபரை எந்த பெயர்ல கூப்பிடுவாங்களோ அந்த நேமை நீங்க பயன்படுத்துங்க. நீங்க கூப்பிடுற நேம் ஷார்ட் நேமாக இருக்கு அல்லது பெட் நேமாக இருந்தாலும் அதை நீங்க தாராளமாக பயன்படுத்தலாம். ஒரு நாளைக்கு 33 முறைகள் எழுதணும்னு நம்ம பார்த்தோம். சோ கவுண்டிங் ரொம்ப கரெக்டா இருக்கணும். அதற்காக நீங்க நம்பர்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். 1 2 3ன்னு நீங்க நம்பர்ஸ் போட்டு எழுதலாம். கரண்டா நீங்க 2 அல்லது 2ற்கும் மேற்பட்ட லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அல்லது தாந்திரிக முறைகளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இதையும் சேர்க்க வேண்டாம். அட் பிரசன்ட் நீங்க எந்த ஒரு மெத்தடையும் யூஸ் பண்ணல அல்லது ஒரே ஒரு மெத்தட் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த மெத்தடையும் தாராளமாக சேர்த்து பயன்படுத்தலாம். அடுத்த முக்கியமான எல்லா மெத்தடுக்கும் இருக்கக்கூடிய காமனான ஒரு விஷயம், தயவு செஞ்சு ரிசல்ட்டை நீங்க எதிர்பார்க்காதீங்க. இந்த மெத்தடை முழு நம்பிக்கையோட நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஒவ்வொரு முறையும் இந்த வாக்கியத்தை எழுதும் பொழுது அந்த குறிப்பிட்ட நபர் உங்க கூட தான் இருக்காங்கன்ற சந்தோஷமான மனநிலையில நீங்க எழுதணும். அந்த நபர் உங்ககிட்ட பேசணும், அவங்க உங்களை தேடி வரணும்ன்ற எதிர்பார்ப்பு மனநிலை இருக்கக்கூடாது. அட் பிரசன்ட் அவங்க உங்க கூட தான் இருக்காங்கன்னு நீங்க சந்தோஷமா உற்சாகமா எழுதணும். எழுதி முடிச்ச உடனே அந்த குறிப்பிட்ட நபர் கிட்ட ஏதாவது மாற்றம் தெரியுதான்னு மானிட்டர் பண்ணிட்டே இருக்காதீங்க. இந்த மெத்தடை கரெக்டா ஃபாலோ பண்றது மட்டும் தான் உங்களுடைய வேலை. எழுதி முடிச்சதுக்கு பிறகு பிரபஞ்சம் அந்த வேலையை கையில எடுத்துக்கும். நீங்க அதையே நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா பிரபஞ்சம் அந்த வேலையை கையில எடுக்காது. சோ எழுதி முடிச்சதும் உங்களுடைய கவனத்தை சந்தோஷம் தரக்கூடிய வேறு பக்கம் நீங்க திருப்பணும். இந்த மெத்தடை முடிச்சதுக்கு பிறகு நீங்க எந்த அளவுக்கு உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வேகமாக ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இதுல ஒரு சின்ன மந்திரத்தை நம்ம பயன்படுத்தி இருக்கிறதுனால நான்வெஜ் சாப்பிடலாமா, அசைவம் சாப்பிடலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக சாப்பிடலாம், தவறு கிடையாது. ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம், நீங்க எந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை பயன்படுத்தினாலும் சரி அல்லது தாந்திரிக முறைகளை பயன்படுத்தினாலும் சரி, முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கோரிக்கை நிறைவேற வரைக்கும் யாருக்கிட்டையுமே இப்படி ஒரு மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறத ஷேர் பண்ணாதீங்க. குறிப்பாக யாரை நினைச்சு இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்துறீங்களோ அவங்களுக்கு எப்பவுமே தெரியக்கூடாது. நீங்க நிறைய பேர்கிட்ட உங்களுடைய கோரிக்கை நிறைவேறுவதற்கு முன்னாடி ஷேர் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் உருவாகும், எதிர்ப்பலை உருவாக ஆரம்பிக்கும். இந்த எதிர்ப்பலை நிறைய தடைகளை ஏற்படுத்தும். சோ நீங்க ரொம்ப சீக்கிரட்டா இந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணணும். ஒன்ஸ் நீங்க வெற்றி அடைஞ்சதுக்கு பிறகு எல்லார்கிட்டயுமே ஷேர் பண்ணலாம், தவறு கிடையாது. இந்த 333 மெத்தடை பொறுத்த வரைக்கும் இன்கேஸ் உங்களுக்கு ரிசல்ட் ஒரே நாள்ல கிடைச்சிட்டாலும் நீங்க அப்படியே டிராப் பண்ணக்கூடாது. 3 நாட்களும் இந்த மெத்தடை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். 3 நாட்கள் எழுதி முடிச்சதுக்கு பிறகு அந்த பேப்பரை நீங்க உங்ககிட்டயே பத்திரமா வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா 3 நாட்கள் முடிச்சதுக்கு பிறகு அந்த பேப்பரை நீங்க எரிச்சிடலாம். சில பேர் நினைக்கலாம் எரிக்கிறது ஒரு நெகட்டிவான விஷயம்னு, அப்படி கிடையாதுங்க. பஞ்சபூதத்தில் கலக்கும் ஒரு முறை இது. நிறைய தாந்திரிக முறைகள்ல பாத்தீங்கன்னா அந்த முறை முடிஞ்சதுக்கு பிறகு எரிப்பது ஒரு வழக்கம் இருக்கு. எரிப்பதற்கான காரணம் பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்ல நம்ம சேர்க்கக்கூடிய முறை. சோ எரிக்கணும்னு நினைக்கிறவங்க 3 நாட்கள் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த பேப்பரை நீங்க எரிச்சிடலாம். அப்படி இல்லைனா நீங்களே அதை வச்சுக்கோங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த மெத்தட். மோஸ்ட்லி எல்லா டவுட்ஸையுமே நான் கிளியர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். தேவைப்படுறவங்க இப்ப நம்ம பார்த்த மாதிரியே இந்த மெத்தடை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. 100% வெற்றி நிச்சயம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.